ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆரிஃப் டாக்ஸ். நம்ம நாடுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து நல்ல லெவலுக்கு இப்போ ரீச் ஆகிருக்கும். பிரிட்டன்லாம் பின்னாடி தள்ளிட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாப் 5ல் இருக்கிறோம். 5th பிளேஸ் நம்ம ரீச் ஆகிருக்கோம். ஸோ உண்மையிலேயே இது வந்து மிகப்பெரிய குட் நியூஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ். ஆன் த அதர் ஹேண்ட் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மதவெறி பிரச்சனை நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு வருது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயமா இருக்குங்க. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, நேற்று வந்து இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னாலே விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. பர்டிகுலராக வந்து நேற்று சண்டே நிறைய பேருக்கு ஹாலிடே. நம்ம பாப்புலேஷனில் குறைஞ்சது 10 to 15% or 20% வந்து இந்த மேட்சை கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் கமெண்ட்ரிலேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்துருப்பாங்க. நம்ம எல்லாருமே நினச்சது கண்டிப்பாக இந்தியா ஜெயிச்சிரும். பிகாஸ் இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங் கிரிக்கெட் டீம், நல்ல செட் ஆஃப் பேட்ஸ்மேன், நல்ல செட் ஆஃப் பவுலர்ஸ் இருக்காங்க. ஆல்ரெடி பாகிஸ்தான் நிறைய தடவை ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியும். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி நல்ல ஸ்கோர் ரீச் பண்ணாங்க. 182 டார்கெட் செட் பண்ணாங்க. இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணி ஜெயிக்கிறது வந்து பாகிஸ்தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஹோப்பில் நம்ம இருந்தோம். ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷனும் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு சாதகமாக தான் இருந்தது. ஸோ மேட்ச் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு. கடைசி ஓவர் வரையும் வந்தது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. பட் லாஸ்ட் ஓவரில் வந்துட்டு மேட்ச் அவங்க பக்கம் சாஞ்சிருச்சு. பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயந்தான். பட் இட் இஸ் ஓகே, பிகாஸ் அது நடந்து முடிஞ்சிருச்சு. இட்ஸ் அ மேட்ச், இட்ஸ் அ கிரிக்கெட் மேட்ச். ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி தான் வரும். நமக்கு தொடர்ந்து வெற்றியும் வராது, அதே போல் தொடர்ந்து தோல்வியும் வராது. ஒரு தடவை நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த தடவை தோப்போம். ஒரு தடவை தோற்றோம் அப்படின்னா அந்த தோல்வியை வச்சு சில லேர்னிங்ஸும் சில ட்ரை பண்ணி நம்ம அடுத்த கேமில் வந்து வெற்றி பெறுவோம். ஸோ அதை தான் வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் கேமுடைய ரூல்ஸ் மாதிரி, ஸ்போர்ட்ஸுடைய ரூல்ஸ் மாதிரின்னு வச்சுக்கலாமே. இதில் வந்து நான் இதை பற்றி பெருசாக பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் இங்கே தான் ஆக்சுவலாக பிரச்சனையே. பிகாஸ் இந்த ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம ஸ்போர்ட்ஸாக பார்த்துருன்னு வைங்களேன், யாருக்கு எந்த இஷ்யூவும் கிடையாதுங்க. பிகாஸ் இந்தியா ஒரு கண்ட்ரி, பாகிஸ்தான் ஒரு கண்ட்ரி, ரெண்டு பேரும் ஒரு கேமில் விளையாடுறாங்க. யார் வேணாலும் ஜெயிக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்லியாக விளையாடுறாங்க. இட் இஸ் ஓகே. பட் இந்த இடத்துல வந்து நம்ம மதச்சாயத்தையும் மதவெறியும் பூசுகிறப்ப தான் ஒரு ஹியூமனிட்டிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டை உருவாகுது. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எப்போ விளையாண்டாலுமே நிறைய பேர் சொல்கிறத விட சில மத வெறியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஹிந்துவும் முஸ்லீமுக்கு உண்டான ஒரு போட்டியாகவே, ஒரு போராகவே தான் பார்க்குறாங்க. பிகாஸ் இது ஒரு கண்ட்ரிங்க. இந்தியாங்கிறது ஒரு வெரி பிக் கண்ட்ரி. நம்ம வந்து டெவலப்பிங் கண்ட்ரி, நம்மளுக்குன்னு பொருளாதாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. பாகிஸ்தான் வந்து ஒரு ஸ்மால் கண்ட்ரி. அவங்களுடைய கல்ச்சர் வேறு, அவங்களுடைய விஷயம் வேறு, எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. பிகாஸ் இங்கே நம்ம இந்தியாவில் இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஒவ்வொரு மனுஷனும் இந்தியர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கும், நாட்டுப்பற்று அப்படிங்கிறது இருக்கும். பட் இதில் வந்து ஒவ்வொருத்தையும் டெஸ்ட் பண்ணணும், ஒவ்வொருத்தையும் சோதிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேவலமான விஷயம். இப்போ இருக்கக்கூடிய அந்த கரண்ட் வேர்ல்டில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிடுச்சு. பிகாஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்த்திங்கன்னா பீப்புள் ஆர் ஸோ ஃப்ரெண்ட்லி. சில மக்களை தவிர்த்து, சில வந்து வெறியர்களை தவிர்த்து, சில மத வெறிகளாகட்டும், இன வெறியர்களாகட்டும், மொழி வெறியர்களாகட்டும், இவங்களை தவிர்த்து ஜென்ரல் பப்ளிக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. ஈவன் பாகிஸ்தான் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நீங்கள் நிறைய தடவை பார்த்துருக்கலாம். பாகிஸ்தானுடைய பிளேயரை, ஃபாஸ்ட் பவுலர் ஷாகின் ஷாஃப்ரெடிக்கு பார்த்திங்கன்னா இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் போய் அவங்க ஹக் பண்ணுறாங்க, கை குடிக்கிறாங்க, நல்லா விசாரிக்கிறாங்க, என்னப்பா ஆச்சு, ரெடி ஆகிடுச்சா கேட்குறாங்க, சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வாங்க, நம்ம சேர்ந்து விளையாடலாம், இப்படிலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா விராட் கோலி, பாபர் ஆசாமும் வந்துட்டு அடிக்கடி ஹக் பண்ணுற நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. இவரை புகழ்கிறாரு, பாபர் ஆசாம் வந்து விராட் கோலி புகழ்கிறாரு, விராட் கோலி வந்து பாபர் ஆசாம் புகழ்கிறாரு. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. ஸோ இது வந்து அவங்க வந்து ஒரு நல்ல மெச்சூரிட்டியாக இருக்காங்க. பிகாஸ் களத்தில் இறங்கி விளையாடுறவங்க அவங்க தான். அவங்களுக்கே அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குது. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அவங்க பழகுறாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸை தான் பார்க்குறாங்க. இவங்க வந்துட்டு நான் முஸ்லீமு, நான் வந்து ஹிந்து அப்படிங்கிற ஒரு மத பாகுபாடு அவங்கள்ட்ட கிடையாது. ஆனால் இதை வச்சுட்டு அரசியல் பண்ணக்கூடிய சில கேடுகட்ட சில அரசியல்வாதிகளாகட்டும், கேடுகட்ட சில மத வெறியர்களாகட்டும், இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துகிட்டு இது வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக கொண்டு வராங்க. நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நம்ம நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு மதசார்பற்ற நாடு. நம்ம நாட்டில் வந்துட்டு இந்த மதம் பெருசு, அந்த மதம் பெருசு, அந்த மொழி பெருசு, இந்த மொழி பெருசு, இதெல்லாமே கிடையாது. நம்ம நாடுடைய ஸ்பெஷாலிட்டி என்னங்க? வேற்றுமையில் ஒற்றுமை. எல்லா மக்களும் இங்கே ஹிந்துஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, ஜெயின் இருக்காங்க, சீக் இருக்காங்க, பஞ்சாபி இருக்காங்க, ஏத்திஸ்ட் இருக்காங்க, புத்திஸ்ட் இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கலாச்சாரங்கள் இருக்குது, ஏகப்பட்ட மொழிகள் இருக்குது. இதெல்லாமே சேர்ந்து ஒன்றா வாழக்கூடியது நம்மளுடைய நாடு. ஆனால் இதை பிரிக்கிறோங்கிறதுக்காக சில கேடுகட்ட குரூப்புகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் வந்து நம்ம கண்டுக்கவே கூடாதுங்க. அதாவது ஒரு விஷயம் என்னென்னா,
எப்பப்பெல்லாம் வந்து மத வெறி தலை தூக்குதோ மண்டையை பார்த்து ஓங்கி ஒரு அடி அடித்து அதை நம்ம கீழே இறக்கணும். ஏன்னா மத வெறிக்கு தயவு செஞ்சு நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுங்க. பிகாஸ் இந்த மெயின் அந்த விஷயம் பேசுறதுக்கு வந்து நான் வந்து பெருசாக எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோ பொலிட்டிக்கல் மெம்பரோ எதுவும் கிடையாதுங்க. ஐ எம் ஜஸ்ட் அ வெரி 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 காமன் பர்சன், காமன் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. எனக்கு நாட்டுப்பட்டு இருக்குது. ஐ எம் முஸ்லீம், ஒரு முஸ்லீம் இந்தியன். நான் வந்து ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன், என்னுடைய மதத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன். பிகாஸ் இந்தியா வந்து எனக்கு ரைட்ஸ் கொடுக்குது, நான் மதத்தை ஃபாலோ பண்ணுறேன். நான் இந்தியாவில் வாழ்கிறேன், எனக்கு எல்லாமே இங்கேருந்து கிடைக்குது. நான் வந்து பண்ணக்கூடிய வேலையாகட்டும், நான் பண்ணக்கூடிய நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடாகட்டும் எல்லாமே என் நாட்டிலேருந்து கிடைக்குதுங்க. ஸோ ஐ எம் அ பேட்ரியாட்டிக் பர்சன். அதே போல் தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பார்த்திங்கன்னா நாட்டுப்பற்று அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து இருக்க தான் செய்யும். ஸோ இங்கே வந்துட்டு ஒருத்தருடைய பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து டார்கெட் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து அப்ரோச் பண்ணி பண்ணுறது வந்துட்டு தயவு செஞ்சு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இடம் கொடுக்குறது கிடையாது. பட் சில மைனாரிட்டி, சில குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், சில மத வெறியர்கள் பண்ணக்கூடிய விஷயத்த நம்ம வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணுங்க. நேற்று நடந்த மேட்ச்சில் வந்து முஸ்லீம் பிளேயர் கிடையாது. பிகாஸ் முஸ்லீம் பிளேயர் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மதச்சாயம் அவங்க மேலே போய் சேர்ந்துருக்கும். நீ வந்து இந்த இந்தியா தோற்றதுக்கு காரணம் வந்து நீ தான். பார்த்தீங்கன்னா முகமது சமிக்கு அதே மாதிரி நடந்திருக்கு வேர்ல்டு கப் மேட்ச்சில். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா தோத்துட்டோம் அப்படின்னா நீ தான் காரணம். ஒரு முஸ்லீமாக இருந்தாங்கன்னா நீ ஆன்டி இண்டியன், தேச துரோகி, நீ பாகிஸ்தான்காரன், நீ பாகிஸ்தான் கோடு அப்படிங்கிறதும். முஸ்லீம் இல்லை அப்படின்னா அடுத்த யார் மைனாரிட்டி கம்யூனிட்டி, சீக். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா அர்ஷ்தீப் சிங்னு ஒரு பவுலர், 23 year old, ரொம்ப சின்ன பையங்க. ஸோ அவர் மேலே வந்துட்டு அவருக்கு என்ன தெரியும்? பிகாஸ் அவர் வந்து ஒரு நாட்டுப்பற்றுடைய ஒரு மனிதன், நாட்டுக்காக போராடுறாங்க, நாட்டுக்காக வந்து நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கிறப்ப அவர் மேலே வந்து இந்த தோல்விக்கு நீ தான் காரணம், ஏன்னா அவர் வந்து ஒரு கேட்சை மிஸ் பண்ணணும் தான் இந்திய தோல்விக்கு மிகப்பெரிய காரணம்னு சொல்லி அவர் மேலே வந்துட்டு ஒரு டார்கெட் பண்ணி அவர் கார்னர் பண்ணுறது உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு கேடுகட்ட விஷயமா இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸில் இந்தியா ஜெயிச்சதுன்னா எந்த அளவுக்கு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே போல் ஒரு தோல்வி வந்தது அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து தான் இருக்காங்க. பிகாஸ் ஹர்ஷ்தீப் சிங் மட்டும்தான் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக ப்ளே பண்ண கிடையாது இல்லையா, எல்லோரும் சேர்ந்து விளாண்டாங்க. ஸோ ஒரு தோல்வி வந்து தான் அந்த டீமே தான் பொறுப்பு, அந்த டீமுடைய கேப்டனும் பொறுப்பு தான், டீமுடைய கடைசி பிளேயரும் பொறுப்பு தான். ஸோ எல்லாருமே சேர்ந்து தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து சில மத வெறியர்கள் வந்து என்னென்னா அவங்கள மட்டுமே டார்கெட் பண்ணுறதை வந்து தயவு செஞ்சு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். மத வெறிக்கு நம்ம எந்த காலகட்டத்திலையும் இடம் கொடுத்துடக்கூடாது. நம்ம வந்து ஒற்றுமையாக வாழணும். எல்லா முஸ்லீம், எல்லாம் ஹிந்துவும், எல்லா கிறிஸ்டியனும், மற்ற மதம் எல்லா மக்களுமே ஒன்று தான். பிகாஸ் நமக்குள்ளே ஓடுறது சகப்பு ரத்தம் தான், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பிளட்டு தான், எல்லாருமே ஒரே மக்கள் தான். ஸோ நம்மளுக்கு என்ன உணர்வு இருக்கோ அதே தான் மற்றவங்க உணர்வு இருக்குது. அந்த விஷயத்தை புரிஞ்சு நம்ம வாழணும். அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்குறோம், இது வரைக்கும் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் சில பேர் பண்ணக்கூடிய இந்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மத வெறி வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. இதை வந்துட்டு நம்ம தயவு செஞ்சு நம்ம குறைக்கணுங்க. மத வெறியை வந்து நம்ம மேலே ஏறுறதுக்கு எந்த காலகட்டத்திலும் இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய மிகப்பெரிய தாழ்மையான கருத்தாக இருக்குங்க. என்னென்னா இப்போ நான் வந்து இந்த விஷயத்தை கேட்டவுடனே எனக்கு உண்மையிலே ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. இந்த மத வெறியை வச்சு இவங்க என்ன இப்படி ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க, இதனால் என்ன அவங்க ஆதாயம் தேடுறாங்கன்னு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. நம்ம நாட்டுடைய ஒற்றுமையை தயவு செஞ்சு நம்ம வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னுடைய மிகப்பெரிய கருத்தாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை வந்து ஒவ்வொரு மனிதர்களும் இன்கேஸ் இந்த விஷயத்தை பேசுறதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் விஷயமா இருந்தாலுமே நம்ம பொலிட்டிக்ஸில் இருந்தால் தான் பேசணும் அவசியம் அப்படி கிடையாதுங்க. நார்மல் காமன் பீப்புள் ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் தான் அது எல்லாமே. பிகாஸ் நம்ம எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே விரும்புகிறாங்க. ஒவ்வொரு மனிதனும் வந்துட்டு அந்த நாட்டில் இருக்கவங்க அந்த நாட்டுடைய பேட்ரியாட்டிக் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம அவேர்னஸ் அதிகமாக க்ரியேட் பண்ணணும். இந்த மத வெறியர்களுக்கு நம்மளுக்கு வந்து எக்காலமும் இடம் கொடுக்கக்கூடாது, அவங்கள வந்து நம்ம தவிர்த்து இருக்கணும். இதை வந்து ஒரு மிகப்பெரிய அவேர்னஸை நம்ம கொண்டு போகணும். ஒவ்வொரு இளைஞர்கள் மத்தியிலும் சரி, ஒவ்வொரு பெரியவர்கள் மத்தியிலும் சரி, இது அதிகமான நம்ம அவேர்னஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ தயவு செஞ்சு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு அர்ஷ்தீப் சிங் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த தோல்விக்கும் இந்தியா தோல்விக்கும் யாரும் காரணம் கிடையாது, எல்லாருமே சேர்ந்து விளையாண்டாங்க. ஸ்போர்ட்ஸ் நம்ம ஸ்போர்ட்ஸாக மட்டுமே பார்ப்போமே தவிர்த்து மத பிரச்சனை, நாட்டு பிரச்சனையை கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. பிகாஸ் இது எதுக்கு நம்ம நாட்டு பிரச்சனையாக பார்க்கணும்? நம்ம நாடு எந்த நாடாக இருந்தால் இருந்துட்டு போட்டுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறப்ப அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக பார்ப்போம். நம்ம ஜெயிச்சிட்டோம்னா ஓகே ஃபைன், நம்ம ஜெயிச்சிட்டோம், சந்தோஷப்படுவோம். தோத்துட்டோம்னா லைட்டாக ஃபீல் பண்ணிட்டு விட்ருவோம். அதுக்காக வந்து அவங்கள நம்ம குறை சொல்கிறது, இவங்களை குறை சொல்கிறது, அந்த மாதிரி வேலையை தயவு செஞ்சு நம்ம பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.